Hi students, welcome to KC Botany. 12th Pure Science and Biology students Centum Challenge, அதாவது half yearly public examsக்கு Centum Challengeக்கான day 1 வீடியோ தான் இது. 12th Zoology and Biozoology questions வந்து நோட் பண்ணி வச்சுங்க. Chapter 1. ஸோ என்னென்ன questions அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வுயிரினத்தில் செல் பிரிதலே இனப்பெருக்க முறையாக செயல்படுகிறது. நேம் ஆர்கானிசம் செல் டிவிஷன் இட் செல்ஃப் மோட் ஆஃப் ரிப்ரொடக்ஷன். அதுக்கடுத்து பெண் இனச்சல் நேரடியாக வளர்ச்சியடைந்து சேவுயிரியாக மாறும் நிகழ்ச்சியில் பெயரையும் அது நிகழும் ஒரு பறவையின் பெயரையும் குறிப்பிடுக. நேம் த பினாமினன் வேர் த ஃபீமேல் கேமெட் டைரக்ட்லி டெவலப் இன்டு நியூ ஆர்கானிசம் அண்ட் அவியன் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து வாட் இஸ் த பாத்தோஜெனிசிஸ், கிவ் டூ எக்ஸாம்பிள் ஃப்ரம் அனிமல்ஸ். கன்னி இனப்பெருக்கம்னா என்ன, அதோட எடுத்துக்காட்டு விலங்குல. ஸோ நெக்ஸ்ட் பாலியல் இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம் இவற்றில் எது மேம்பட்டது. விச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எஃபெக்டிவ் ஏசெக்சுவல் ஆர் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன், ஒய். அப்போலைசிஸ், வாட் இஸ் அப்போலைசிஸ். பிளாஸ்மோட்டோமி என்றால் என்ன. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி படிச்சுங்க. ஸோ டே 2ல நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. யார் எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க எவ்வளவு மார்க்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க டெய்லியும் சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்றதுக்கு நமக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல்.